எல்லாமே புதிதாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே புதிதாயிற்று. உங்களுடைய நினைவுகள் புதிதாகிவிட்டன. உங்களுடைய எண்ணங்கள் புதிதாகிவிட்டன. உங்களுடைய மனது புதிதாகிவிட்டது. உங்களுடைய பயணம் புதிதாகிவிட்டது. ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். நூற்றி 139வது சத்தியம், ஈஸ்டர் ஈர்ப்பு. இந்த ஈஸ்டர் பண்டிகை உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் ஈர்த்து கொண்டு தந்திருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே அருமையானவர்களே 3 செய்திகளை நாம் பதிவிட்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது செய்தி, அதுவே 139/1000 ஈஸ்டர் ஈர்ப்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் இல்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பயணத்தை துவக்கி இருக்கிறீர்கள். அதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். The book of Romans chapter 6 verses 4 and 5. ரோமர் 6வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். ரோமர் 6:4 மற்றும் 5வது வசனங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நல்லா கவனிங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பயணத்தை துவக்கினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீயும் ஒரு புதிய பயணத்தை துவக்கி இருக்கிறாய். இதை குறித்து ஆவியானவர் இன்னும் ஆழமான ரகசியங்களை கற்றுத்தரப்போகிறார். அந்த புதிய ஜீவன், அந்த புதிய வாழ்க்கை எப்படி உண்டாயிற்று என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. அதனால்தான் இந்த செய்திக்கு தலைப்பு ஈஸ்டர் ஈர்ப்பு 4/5. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பழைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு சோர்வான வாழ்க்கை, ஒரு டிப்ரெஷனான வாழ்க்கை. அதை குறித்து பவுல் எழுதுகிறார் பாருங்கள். அது ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு புதிய மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கும். இன்னும் என்ன சத்தியத்தை ஆவியானவர் கற்று தருகிறார் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுனாலே உங்கள் பழையவைகள் யாவும் ஒழிந்து போய்விட்டன. ஆமென். நம்முடைய தேவனுடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? ஒரு கிரைசிஸ் அல்லது ஒரு தேவை என்று ஒன்று வருவதற்கு முன்பதாகவே அந்த தேவையை இன்விசிபிள் ரெல்ம்ல சந்தித்து விடுகிறார். ஆமென். உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் ஆதாம் ஏவாளுடைய வாரிசிலே வர்றதுனாலே அவர்கள் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டு பாவத்திலே பிறக்கிறார்கள். மாம்சத்தில் ஒரு நாள் ஒன்று வருகிறது, அன்றைக்கு நாம் மறுபடி பிறந்தோம். அந்த நாளிலிருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை துவங்கிற்று. அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆகினால் தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களை குறித்து உங்களுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் நிஜமாக்கி கொள்ள நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுறார்? இந்த நியூ பிகினிங், இந்த புதிய வாழ்க்கையில எல்லாமே புதிதாயிற்று. ஒரு மனப்பாட வசனம் ஒன்று சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 5:17. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மனப்பாடம் செய்யுங்க அருமையானவர்களே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. வாட் டஸ் இட் மீன்? ஐயா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய பயணம் துவங்கி விட்டது.
அந்த பயணத்திலே உங்களுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். அந்த பாதையிலே நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு அடிபணியும். அதை நான் திறந்து வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஏன் வாசிக்கிறேன் என்றால், இதை நீங்கள் மனப்பாடம் செய்வது எளிது. மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அநேக பாவத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 பாருங்களேன். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? இயேசுவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாக நாம் மாறிவிட்டோம். உலகத்தாருக்கும் நமக்கும் டோட்டலி டிஃபரண்ட். எல்லாமே. ஒரு குஷ்டரோகி பார்க்கிறீங்க, உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? ஓடி ஒளிந்துருவார்கள். கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? அவன் மேல கை வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். முன்னாலெல்லாம் ஏதாவது ஒரு சடலம் செத்து கிடந்துன்னா அந்த பக்கம் போறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும். இப்போ எண்ணம் மாறிவிட்டது. ஏன்? என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். நாயினூர் விதவையனுடைய மகன் வாலிபன் இறந்து போனா, பாடையில தூக்கிட்டு போறாங்க. ஐயா, அவர் அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கருதினார. யாருமே அந்த தாயாரு கூட அளவில்லையே. ஐயோ இயேசுவே என் மகன் செத்து போயிட்டான்னு சொல்லவே இல்லைங்க. இவரே வாலண்டியர் பண்றாரு. ஏன்? அதுதாங்க ஈஸ்டர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால இதையே அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஐயா, உங்களுக்கு தெரியாதியா, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், நான் இன்னும் சரியாக ஜெபம் பண்ணலை. அருமையானவர்களே, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டீர்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் எல்லாவற்றிலும் புதிதாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக வந்தது பாருங்க. என்னுடைய வியாதியை தேடியும் காணவில்லை, என்னுடைய கவலையை தேடியும் காணவில்லை, என்னுடைய தூக்கமில்லாமையை தேடியும் காணவில்லை, என்னுடைய கடனை தேடியும் காணவில்லை. அருமையானவர்களே, Hallelujah. A new life has started. முதலாவது எங்க ஸ்டார்ட் ஆயிட்டு தெரியுமா? என்னுடைய எண்ணத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு. எதனால இந்த எண்ணம் வந்ததுன்னா, அந்த வசனம் என்ன ரொம்ப பாதிச்ச வசனங்க. எந்த வசனம்? சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே எனக்கு தந்துட்டாரு. அவரோடு கூட இதுல எனக்கு அவர் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் எப்படிங்க தராம இருப்பாரு? அடுத்த வசனம் நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டியது ரோமர் 8:28. ஆமென். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? எப்பா, அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவருடைய குமாரனுடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தாரு. அவர் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் தரமாட்டாரா? இன்னைக்கு என்ன தந்திருக்கிறாரு? ஒரு புதிய லைஃபை தந்திருக்கிறாரு. எ நியூ லைஃப். ஏன்? நான் மனுஷனே கிடையாதுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீங்கள் மனிதர்களே கிடையாது. ஏன்? நீங்கள் புது சிருஷ்டியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது யாருடைய வெளிப்பாடு? பவுலுடைய வெளிப்பாடு. யோவான் அப்போஸ்தலனுக்கு என்ன வெளிப்பாடு? அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே இருக்கிறோம். இவர்கள் இரண்டையும் விட இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்பாடே வேண்டியதில்லை. அவர் நிஜத்தை பேசுகிறாரு. எப்பா, நீங்கள் வசனத்தினாலே பிறந்திருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஐயா, அந்த தேவனாகிய வாழ்க்கை நம்முடைய மறுபடி பிறந்த நாளிலிருந்து நாம் அதில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆமென். ஒருவேளை நான் இன்னும் மறுபடி பிறந்த பிறகும் இன்னும் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் இந்த பூமியில இருக்கிறதுனால என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அப்பொழுதும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் நிஜம் என்று சொல்லி எப்பொழுது நம்ப போறீங்க? அவருக்கு தெரியாதா? உன்னுடைய பலவீனம் தெரியாதா? நீ ஒரு பாவம் செய்த உடனே உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாரா? அவர் தானப்பா சொன்னாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்றும் எழுதி இருக்கிறது.
அதுல அவர் எப்படி பஞ்சு பண்றாரு பாருங்க. இந்த வார்த்தை தவறாததாகவும் இருக்கிறது. அதுதாங்க அந்த ஈஸ்டருடைய கிளைமாக்ஸ். என்ன கிளைமாக்ஸ்? அந்த ஈஸ்டர் உங்களுக்கு எதை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது என்றால், தேவரகமான வாழ்க்கையை நீங்கள் துவங்கி விட்டீர்கள். அல்லேலூயா. இதை நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்ட பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் அப்போஸ்தலன் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள் எனக்கு மாம்சமாக மாறினதுனால கிருபை 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 பாருங்க. நானும் வாழுகிறேன், தேவன் என்னை கொண்டு அநேகரை வாழ வைக்கிறார். அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையானவர்கள், இட் இஸ் ஈஸி. It is easy. It is a new beginning. It's a new life. It's a new destiny. Hallelujah. Oh, thank you, Master. இதை குறித்து இன்னும் ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். The book of Romans chapter 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதா. நல்லா கவனிக்கணும். எந்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது? The same power that resurrected Jesus from the death. இயேசுவை உயிரோடு எழுப்புற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? It has awesome power. It has supernatural power, dearly beloved. அதனால்தான் இப்போது செய்யாம இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் என்னுடைய செய்திகளை கேளுங்கள். 100க்கும் அதிகமானவர்கள் என்னிடத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. பிரதர், உங்க செய்தியை கேட்ட நாள்ல இருந்து நான் தினந்தோறும் அற்புதம் செய்கிறேன். சிஸ்டர், நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் ஜெர்மன்ல இருக்கிறேன். என்ன நடந்தது? என்னுடைய கசின் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, படுக்கையா இருந்தாங்க, வியாதி படுக்கையில் இருந்தாங்க. போனை எடுத்தேன். ஏமா ருக்மணி எங்க இருக்கிறா? அக்கா, நான் படுத்திருக்கிறேன், தலையில கை வைமா, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எழுந்து நட என்று சொன்னேன். பிரதர், உடனே எழுந்து நடந்துட்டாங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்துதான் மார்க் 11:23 சொன்னார். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறை மகன் அல்லவா? அப்ப எல்லாவற்றையும் உன்னால விசுவாசிக்க முடியும். எதையும் விசுவாசிக்க முடியும். இந்த ஈஸ்டர் சம்பவம் எனக்கு வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தந்து விட்டது என்கிற அந்த நியூ பிகினையும் உன்னால விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.